பாஸ், ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? நம்ம ஃப்ரைடே ப்ரீ மார்க்கெட்லேருந்து 23,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் 23,700 அப்படிங்கிறது நமக்கு டாப் லெவலாகவும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 23,600 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே 23,600 சஸ்டெயின் ஆகாமல் 23,500 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. முடிவில் 23,641 வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆனால் கூட அது திரும்ப 500 நோக்கியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. ஃபைனலாக 23,519 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க நம்ம சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். நேற்று 23,600 கால் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். எங்கே ப்ரீ மார்க்கெட் முடியுதோ அதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். லோட் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். நான் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தா நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். எஸ்டிஆரில் எந்த லைன் 0க்கு மேலே இருக்கோ அந்த சைட் பை எடுக்கணும். இப்போ பாருங்களேன், ரெட் லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இதுவே கிரீன் லைன் மேலே இருந்துச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், நமக்கு வந்து ரெட் லைன் மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? புட் ஆப்ஷன் பை எடுத்துருக்கணும். 138 பை எடுத்து வந்தோம்னா மேலே 190 வரைக்கும் நமக்கு மொமெண்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்ச நேரம் சைட்வேஸ் எடுத்துட்டு திரும்ப நமக்கு கிரீன் லைன் 0 கீழே கட் ஆகுது. அப்போ பொசிஷன் எடுத்திருந்தாலும் 119 பொசிஷன் எடுத்துருக்கணும். மேலே 210 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி நம்ம எஸ்டிஎல் பொசிஷன் எடுக்கிறப்போ எம்எஸ்வியும் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். எம்எஸ்வியில் நமக்கு எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சைடு கிரீன் இருக்கணும், இன்னொரு சைடு ரெட் இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு வந்து ரெட் லைன் மேலே இருந்துச்சுன்னா எந்த சைடு நம்ம கிரீன் இருக்கணும்? நமக்கு புட் சைடில் கிரீன் இருக்கணும். ரெட்ல 4 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம்: புல்லிஷ், பேரிஷ், சைட்வேஸ் அண்ட் வாலட்டில் செஷன். இப்போ இதில் வந்து சைட்வேஸ் அண்ட் வாலட்டில் எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுறோம். இதுக்காக தான் எம்எஸ்வியில் ஒரு சைடு கிரீன் இருந்துட்டு இன்னொரு சைடு ரெட் இருக்கிறப்ப அட்டன் பண்ண சொல்றது காரணம். அப்போ எம்எஸ்வி அண்ட் எஸ்டிஆரில் நான் ஃபுல் கன்ஃபியூஷன் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.